ஜிஎஸ்டி எனப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்றும், ஏழை எளியவர்களுக்கும் வருமானம் குறைந்தவர்களுக்கும் இது சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதே இதற்கு காரணமாகும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி திட்டம் சமூகத்தின் எல்லா நிலைகளையும் பாதிக்க செய்யும் பரந்த வரி விதிப்பு திட்டம் என்றும், மீனவர்கள், சிறு தோட்டக்காரர்கள், குறைந்த வருமானம் கொண்டவர்கள் அனைவருக்கும் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்றும், அதன் காரணமாகத்தான் அந்த வரி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போதைக்கு ஜிஎஸ்டி வரி திட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் தமது கருத்து என்று லுமூட்டில் மடானி ரயாட் திட்டம் ஒன்றை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அன்வார் இதனை தெரிவித்தார். நகர்ப்புற புதுப்பிப்பு சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்த பாஸ் கட்சியின் இளைஞர் பகுதியினர் தங்களின் நோக்கத்தை மடைமாற்றி இப்போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலகும்படி கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்று பக்கத்தன் ஹரப்பான் இளைஞர் பகுதியினர் கிண்டல் செய்துள்ளனர். தங்களின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை கூட அறிவிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பாஸ் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் அன்வாரை எதிர்த்து இதுபோன்ற ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருப்பது நகைப்புக்குரியது என்று பக்கத்தன் ஹரப்பானின் இளைஞர் பகுதி தலைவர் ஊ கா லியோங் தெரிவித்துள்ளார். வரும் 16வது பொதுத் தேர்தலில் பெரிகாத்தான் வெற்றி பெறுமானால் அன்வாருக்கு பிறகு யாரை பிரதமராக கொண்டு வருவது என்பதில் பாஸ் கட்சிக்கும் அதன் எஞ்சிய பங்காளி கட்சிகளான பெசாத்து கராக்கானுக்கும் இடையே இன்னும் கருத்து வேறுபாடு நிலவிக் கொண்டிருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த பிரதமர் வேட்பாளராக பொறுப்பேற்கவிருப்பது பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கா, பெசாத்து தலைவர் முகைதீன் யாசினா, அதன் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீனா என்பதை பெரிகாத்தான் நேஷனல் அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்து விட்டதா என்றும் அவர் வினவினார். ஈரானின் உணவு இறக்குமதியை மலேசியா பெரிதும் நம்பியிருக்கவில்லை என்றும், எனவே நாட்டின் உணவு விநியோகத்தில் அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். ஈரானிடமிருந்து பேரீச்சம் பழங்கள் மற்றும் பருப்புகள் போன்றவற்றை மட்டுமே மலேசியா இறக்குமதி செய்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அவை மலேசியாவின் பிரதான உணவுப் பொருட்கள் அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானிடமிருந்து நாம் அதிக அளவுக்கு உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யவில்லை என்றும், இந்தியா, பாகிஸ்தான், மத்திய கிழக்கு, சீனா, ஆசியான் நாடுகள் ஆகியவற்றிடமிருந்தே நாம் பெரிய அளவில் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் மோதல் மலேசியாவின் உணவுப் பொருள் விநியோகத்தை பாதிக்குமா என வினவப்பட்டதற்கு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டத்தோ அப்துல் மாலிக் எனும் நபரிடமிருந்து தாம் பணம் பெற்றது போன்று சித்தரிக்கும் காணொலி ஒன்று சமூக ஊடகம் ஒன்றில் தற்போது பரவலாகி வருகிறது. அதில் காணப்படும் நபர் தாம் அல்ல என்றும், ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் அது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்துள்ளார். வங்கி கணக்கொன்றில் தாம் பணம் போடுவது போன்ற காட்சி அதில் இடம்பெற்றுள்ளது என்றும், அது போலியானதும் அடிப்படை அற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆள் மாறாட்டம் மற்றும் ஏமாற்றியது ஆகிய குற்றங்களுக்குரிய தண்டனை சட்டம் 419வது பிரிவின் கீழும் 420வது பிரிவின் கீழும் இச்சம்பவம் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தேசிய போலீஸ் படை தலைவரின் பணி ஒப்பந்த தவணை காலம் இம்மாதம் 22ஆம் தேதி முடிவடையவிருப்பதை அதன் நடப்பு தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடீன் உசேன் உறுதிப்படுத்தியுள்ளார். தான் ஸ்ரீ அகில்சானி அப்துல்லா சானி பணி ஓய்வு பெற்ற பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி ரசாருடீன் நாட்டின் 14வது தேசிய போலீஸ் படை தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஸ்லாங்கூர் டெங்கிலில் கடந்த 1963ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி பிறந்த அவர் கடந்த 1984ஆம் ஆண்டில் பெடா போலீஸ் தலைமையகத்தில் ஒரு விசாரணை அதிகாரியாக தமது போலீஸ் பணியை தொடங்கினார். அதன் பின்னர் அவர் புக்கிட் ஹமான் போலீஸ் தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து பினாங்கு மற்றும் சபா மாநிலங்களில் பணியில் அமர்த்தப்பட்டார். பேரா மாநில போலீஸ் தலைவராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர் 2 ஆண்டுகளுக்கு அம்மாநிலத்தின் துணை போலீஸ் தலைவராக பணியாற்றினார்.
தேசிய போலீஸ் படையின் துணை தலைவர் பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னர் ரசாருடீன் கடந்த 2021 தொடங்கி 2023ஆம் ஆண்டு வரையில் புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்ற செயல் விசாரணை பிரிவு இயக்குநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான கடும் மோதலால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வருகிறது. அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று முன்தினம் அதிகாலை கடும் தாக்குதல் மேற்கொண்டது. இஸ்ரேலின் 200 போர் விமானங்கள் ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள், ராணுவ தளங்கள் மீது குண்டுகள் வீசின. அதேபோல் மாலையிலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்களில் 9 அணு விஞ்ஞானிகள், 3 ராணுவ தளபதிகள் உட்பட 78 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதில் இஸ்ரேலின் ராணுவ மையங்கள், விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. நேற்றும் இரு நாடுகளும் பரஸ்பர தாக்குதல்களில் ஈடுபட்டன. இதற்கிடையே தங்களது தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேலும் ஈரானும் அறிவித்துள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.